தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இன்று தமிழக வெற்றி கழகமாக எங்களுக்கு எல்லாம் ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் எங்கள் தலைவர் தளபதி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி. இங்க தாய்மார்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாது எப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு இன்று ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் இவங்களுடைய கழக நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க தாய்மாரெல்லாம் இருக்கிறீங்க. இது பழைய, நான் நிறைய இடத்துல மேடையில பேசியிருக்கிறேன். எங்கள் தலைவர் தளபதியை பற்றியும் ஒரு வார்த்தை நான் கண்டிப்பா இங்க பேசி ஆகணும். திருநெல்வேலியை சேர்ந்த பழனிச்செல்வி என்ற ஒரு பெண் பிடெக் படிச்சுட்டு அவங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க. வேலைக்கு வந்து சேர்ந்த ஒரு 15 நாள்லே காலையில 6 மணிக்கு அவங்க ஐடி கம்பெனியில ஷிஃப்ட்டுக்கு போறதுக்கோசம் காலையில 6 மணிக்கு ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் இடிச்சுட்டு போயிடுது. நிக்கல, போயிடுச்சு காரு விடிய காலையிலன்றதுனால. அந்த பொண்ணை பக்கத்துல எல்லாம் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சேர்த்துட்டாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா செலவு பண்ண முடியாதுன்ற மாதிரி ஏதோ தலைவர் தளபதிக்கு உடைய கவனத்துக்கு யாரோ அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க யாரோ வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல ஏதோ போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு என்னன்னு போய் பாருங்க அப்படின்னாரு. போய் நான் பார்க்கும்போது ஐசியூல அந்த பொண்ணு அட்மிட் ஆயிருந்தாங்க. நான் போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது, சாரி சார், அந்த பொண்ணு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அது 5 நாள்லயும் சரியாகலாம், 5 வருஷமும் ஆகலாம், 15 வருஷமும் ஆகலாம். அது கடவுள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு வசதி இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால அவங்கள வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு அவங்க வந்து நாங்கள் கொடுக்குற மாத்திரைய சாப்பிட வேண்டிய சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னாங்க. இப்ப எவ்வளவு பணம் கட்டணும்னு, யாரு கட்ட போறாருன்னு, தளபதி தாங்க கட்ட போறாருன்னு. முதல்ல இப்ப 2 லட்ச ரூபா பணம் கட்டிடுங்கன்னாங்க. உடனே நான் சொன்ன உடனே தளபதி கிட்ட உடனே பணத்தை கட்டிடுங்கன்னாரு. பணம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. நான் கட்டிட்டேன். கட்டிட்ட பிறகு அந்த பொண்ணு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கின்னு ஹாஸ்பிட்டல் விட்டு போன உடனே அவங்க அப்பா மட்டும் தனியா வந்தாரு. என்னன்னு தயங்கி நின்னாரு. என்ன வேணுங்க சொல்லுங்க அப்படின்னு. கோச்சிக்காதீங்க, என் வீடு வந்து திருநெல்வேலியில ஒரு சாதாரண குடிசை வீடு. என் பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு நல்லா படிச்சது. ஆனா அதை எடுத்துன்னு போய் நான் அந்த பொண்ணை இன்னைக்கு போய் நான் வீட்டுல வச்சுக்கணும்னா முடியாது. எனக்கு ஒரு 10-15 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வாடகை வீடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இட்டுன்னு போறேங்க. அது வரைக்கும் என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் டாக்டரா இருக்கிறாரு. அவர் சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறார். அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுங்க அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், ஏங்க நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்லையே நீங்களே சொல்லியிருந்தா இங்கேயே நாங்க எல்லாமே பார்த்துருப்போமே. இல்லைங்க, நாங்க வந்து உங்ககிட்ட உதவியே கேட்கல. நீங்க ஏதோ ஃபேஸ்புக்ல இதெல்லாம் பார்த்து தலைவர் தளபதி வந்து உங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. நம்ம இன்னும் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இருந்தாலும் என்னுடைய மனைவி வந்து நீ போய் ஒரு தடவை எதுக்கும் கேட்டு பாருன்னு சொன்னாங்க. அதனோடனே நான் தளபதிகிட்ட சொன்னோன்னே, ஏன் அது மாரி அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும், எதுக்கு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கினாங்க அப்படின்னாங்க. இதை மாதிரி சொன்னாங்க சார் அப்படின்னுட்டுன்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க எத்தனை நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் முழு செலவும் நம்ம பார்த்துக்கலாம். அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல கேட்குறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போயிட்டு அட்மிட் பண்ணுன்னாரு. அவங்க கேட்ட ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணி ஒரு 15-16 நாள் கழிச்சு அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு இன்னைக்கு நன்றாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வருஷம், ஒரு 1.25 வருஷம், 1.25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. வந்திருந்த உடனே அந்த பொண்ணு, அண்ணா இன்னைக்கு தெரியுதானே இருந்துச்சு. என்ன எப்படிமா இருக்கிற அப்படின்னு. நல்லா இருக்கிறேண்ணே, எனக்கு கல்யாணம்ண்ணே அப்படின்னுச்சு. ரொம்ப சந்தோஷமானோன்னு நான் பத்திரிக்கை வாங்கிக்கினேன். தளபதி கிட்ட பத்திரிக்கை வைக்கணும்னு அப்படின்னுச்சு. இல்லம்மா, அவர் ஆந்திரா கிட்ட இருக்கிறாருமா ஷூட்டிங்ல,
அவர் வர்றதுக்கு 10-15 நாள் ஆகும்னுச்சு. ஆனா இன்னைக்கு நான் மறுஜென்மம் எடுத்து இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னா அது தலைவர் தளபதியால. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ திருநெல்வேலிக்கு போறதுக்கே உனக்கு 1 நாள் 1.5 நாள் ஆயிடும். அடுத்த வாரம் புதன்கிழமை உனக்கு இருக்கிறதே இன்னும் 1 வாரம் தான் கல்யாணத்துக்கு இருக்குது. தயவு செய்து நான் சொல்றேன், நீ போய் முதல்ல கல்யாணம் பண்ணீங்கன்னு அப்புறம் உங்க வீட்டுக்காரோட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமான்னு. இல்லைண்ணே, என்னுடைய வீட்டுக்காரும் சரி, என் மாமனாரும் சரி, என் மாமியாரும் சரி ரொம்ப நல்லவங்க. நீ எப்ப தளபதியை பார்த்துட்டு வரியோ அது வரைக்கும் நான் காத்துன்னு இருக்கிறேன். அன்னைக்கு என்னைக்கு வரியோ அன்னைக்கு உனக்கு நான் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. அவங்க என் மாமனாரும் ஒத்துக்கினாரு, மாமியாரும் ஒத்துக்கினாருன்னுச்சு. இது என்னடா வந்தா போச்சு, இப்படி சொன்னா அப்படி சொல்லுது, அப்படி சொன்னா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை தளபதி கிட்ட போன் பண்ணி சொன்னேன். சொன்ன உடனே இல்லைன்னா எப்படியாவது சொல்லி அனுப்பி வைங்க, நான் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க என்ன சொல்லி பார்த்தோம். போகல. சாயங்காலம் 6-7 மணி இருக்கும். பார்த்தா அங்க நம்ம எங்க ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு சின்னதா ஒரு ரூம் எடுத்து தங்க போறேன்னு சொல்லி ரூமுக்கு போயிடுச்சு. சொன்னேன், சார் ரூம்லாம் எடுத்து இங்கே தங்குறாங்க அப்படின்னுட்டுன்னு. நீங்க போய் நேராக போய் சொல்லுங்கன்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். என்னங்க கல்யாணத்துக்கு இன்னும் இருக்கிறது 5-6 நாள் தான் இருக்குது, நீங்க இதை மாதிரி பண்றீங்க, இதை மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொல்றாரு, நீங்க போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கின்னு வர சொல்றாருங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் எவ்வளோ என் பொண்ணுகிட்ட நான் சொல்லி பார்த்தேன், அது கேட்க மாட்டேது, நான் என்னங்க செய்யறதுன்னாரு. ஆனால் நீ 15 நாள் இல்லை 1 மாதம் ஆனாலும் நான் இங்கே தானே இருப்பேன், நான் போக மாட்டேன்னு நினைச்சு. அப்புறமா நைட்டு 8:30-8:45 இருக்கும். தலைவர் தளபதி கிட்ட இதை மாதிரி சொல்லுது சார், போகவே மாட்டுது சார் அப்படின்னு சொன்ன உடனேயே அவரே ஷூட்டிங்லேருந்து தனியாக காரை ஓட்டிக்கின்னு வந்து அந்த பொண்ணை ஆசீர்வதித்து பரிசு பொருட்கள் கொடுத்தவர் தான் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனித குலத்தின் தலைவியாய் திகழ்ந்தவர் பெண்தான். மனித குலம் தாய் வழி சமூகத்தில் வாழ்ந்தது. அக்காலத்தில் வேட்டையாடுவது முதல் போர் நடத்துவது வரை பெண்ணே தலைமை தாங்கினார்கள். ஆயுதம் ஏந்திய பெண் போராளிகள் ஆண்களுக்கு நிகராக போரில் ஈடுபட்டனர். எங்களுடைய கட்சியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதிக அளவுல போராட்டம், ஆர்ப்பாட்டம், நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறவர்கள் எங்களுடைய மகளிர் அணி தலைவிகள், நிர்வாகிகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுகிறார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து செய்வதற்கு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். கூடிய விரைவில் இந்த இடத்துல கண்டிப்பாக மகளிருக்கு பதவிகள் மிக சிறப்பாக கண்டிப்பாக பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.